வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மொச்சக்காய் கீமா உப்மா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மொச்சக்காய் ஊற வச்சு அந்த மேலே இருக்க தோலெல்லாம் பிதுக்கி இந்த மொச்சை பயிறு யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உப்மாவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் கொத்துக்கறி யூஸ் பண்ண போகிறேன். இதில் எலும்பு இருக்குது, வேக வச்சு அந்த எலும்பை அப்புறமா எடுத்துடுறேன். ஸோ கொத்துக்கறி கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இருத்து பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நான் ஃப்ரீஸ் பண்ணேன், அதனால தான் அது க்யூப்ஸ்லேயே இருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவைப்படும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, புதினா எல்லாம் தேவைப்படும். பச்சை மிளகா சென்டரில் கீழ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சை பழ சாறு தேவைப்படும் கொஞ்சம் உப்மாக்கு தயார் பண்ணுறதுக்கு. பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம், ஒரு மராட்டி மொகு தேவைப்படும். அது தவிர்த்து நம்மளுக்கு இங்கே மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், பன்சி ரவா யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ரவை. இந்த பன்சி ரவை டரம் வீட்டுன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுறேன். மொச்சக்காய் ஏற்கனவே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வேக்காடு உப்பில் சேர்த்து வேக வச்சு இதை நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே வேக வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மொச்சக்காவும் ரெடியாக இருக்குது. மட்டன் தயார் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் மட்டன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மட்டன்லேருந்து கவுச்சி வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கினேன். மட்டனை நல்லா வதக்கியிருக்கேன் எண்ணெயில். அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸஸாக வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உப்புமாவில் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி பட்டாணி வச்சு இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி மொச்சக்காய் அண்டு மட்டன் வச்சு இந்த ரெசிபி தயார் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி எங்கள் வீட்டில். இந்த மொச்சக்காய் சீசனில் இது நாங்கள் தயார் பண்ணுவோம். இப்போ இந்த மட்டனை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதில் உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து ஒரு 2.5 கிளாஸ் சின்ன கிளாஸ் காஃபி கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விசில் வச்சு இந்த மட்டனை வேக வச்சிடணும். 3 விசில் வேக வச்சேன். அந்த எலும்புது சத்தெல்லாம் அந்த மட்டனில் இறங்கணும். அப்போ அந்த எலும்பு நல்லா அந்த சத்தெல்லாம் இறங்கிச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த உப்புமாவில். விசில் ப்ளேஸ் பண்ணி 4 விசில் விட்டுட்டேன். கடாயை மிதமான தீயில காய வச்சு அதில் நம்ம ரவை சேர்த்து ரொம்ப மெலிஸ் தீயில ரவையை வறுத்து எடுத்துக்கணும். கை விடாமல் வறுக்கணும். இந்த ரவை நல்லா வறுத்தோம்னா வேக வைக்கிறப்போ உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ரவையை நல்லா வறுத்துட்ருக்கோம் கைவிடாமல். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்தோம். லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ரவை நல்லா மணமும் வந்திருக்கு. இப்போ இந்த ரவை நல்லா வறுபட்டிருக்கு, உதிரியாக இருக்குது. இதை தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ கறி கூட நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து இப்போ நம்ம அந்த எலும்பெல்லாம் செப்பரேட் பண்ணிடலாம். எலும்பு நம்மளுக்கு தேவைப்படாது உப்புமாக்கு, வெறும் அந்த மட்டன் தான் தேவைப்படும். ஸோ இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிட்டன் ரெசிபி. The same recipes are also translated and posted in YouTube English. YouTube English link, blog link, Instagram, Facebook, Twitter link description box below this video.
இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட மெஷர்மெண்ட்ஸு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த பிளாக் பற்றி. ஸோ நீங்கள் ஈஸியாக பிளாக் விசிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டுட்டு மசாலாவை அதில் வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். வெங்காயம் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இப்போ வெங்காயம் லைட் பிங்க் கலர் வந்திருக்கு, அந்த கண்ணாடி போல வந்திருக்கு. இதில் நம்ம மட்டன் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாவில் சம்டைம்ஸ் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கும். பொடியாக நறுக்கணும் உருளைக்கிழங்கு. சீசனில் கேரட் கூட சேர்த்துருக்கோம். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி நீங்கள் தயார் பண்ணணும். கம்மி குவான்டிட்டியில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வெறும் இந்த மொச்சக்காய் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொச்சக்காய் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். மட்டனும் சேர்த்துருக்கோம், வேக வச்ச மட்டன். இப்போ மொச்சக்காய் ஏற்கனவே வெந்திருக்க தொட்டு இன்னும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அளவாக நம்ம அளந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 1 கிளாஸ் ரவை நம்ம எடுத்தோம்னா 2 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இங்கே அளந்து தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துருக்கோம் தேவைக்கேற்ப. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மொச்சக்காய் மட்டன் எல்லாம் நல்லா கொதித்து அந்த கிரேவி ரெடி ஆகணும். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிருக்கு. இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க ரவை சேர்த்து நல்லா கலந்தோம்னா உருண்டை ஆகாமல் கட்டி முட்டி தட்டாமல் நல்லா ஈவனாக வரும். நல்லா கலந்து விட்டு இந்த ரவையை நல்லா கொதிக்க விடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடி போட்டு ரவையை வேக வச்சுடுங்க. ரவை அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த ரவையை நல்லா வேக வச்சுடுங்க. இப்போ இந்த மட்டன் ரவா உப்புமா ரெடி ஆயிடுது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. எங்கள் ஃபேமிலியில் வழியாக வந்துட்டுருக்கு. ஸோ நார்மலாக இது ஒரு லேட்டு சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம், ஒரு பிரஞ்சுன்னே சொல்லலாம். இப்போ இங்கே லைம் புழிஞ்சி புதினா இலை, மல்லி இலை தூவிருக்கேன், பொடியாக நறுக்குது. அவ்வளோதான், இந்த உப்புமா தயாராகிடுச்சு. இது நல்லா கலந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பட்டாணி சீசன், மொச்சக்காய் சீசனில் இது நாங்கள் தயார் பண்ணுவோம் வீட்டில். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.